சர்வைவல் மூவினாலே ஹாலிவுட் மூவி தானா, நாங்கெல்லாம் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி 2026ல் டூ யா மீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பெஸ்ட் சர்வைவல் மூவி. நீ என்னடா சுறா மீன் அனகொண்டான்னு எடுக்கிறது, நாங்களும் எடுக்கிறோம் பாருங்கடான்னு சொல்லி ஒரு முதலைய ஸ்விம்மிங் பூலுக்குள்ள விட்டு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க தரமா. இந்த மூவியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நாண்டி வாய்ஸ் ஓவர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு நதிக்கரை ஓரமா ஒரு பொண்ணும் 2 பையனும் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஒளிஞ்சு பிடிச்சு. அப்ப அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கையை பிடிச்சு தூக்குறான். பார்த்தா அந்த கையோட வந்துருச்சு. அதை பார்த்து அலறி அங்க இருந்து 2 பேர் ஓடுறாங்க. அந்த தண்ணியிலே நம்ம டிராவல் ஆகி கூட்டு போய் ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு மேல வருது. பார்த்தா அங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க யாரு, இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த இடத்துல வந்து எப்படி மாட்டினாங்க, இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இவனோட பேரு மாருதி. இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவன் ஒரு மிடில் கிளாஸ் பையன். எந்த ஒரு வேலைக்குமே போல. இவன் ரேப் சிங்கர் ஆகணும்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவனுக்கு அவ்வளவா ஃபாலோவர்ஸும் கிடையாது. இவனோட வீட்டுல ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, அப்பா கிடையாது. தங்கச்சிக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவன் எந்திரிச்சு வந்தோடனே அவங்க அம்மா சொல்றாங்க, போய் உருப்படியா ஏதாவது வேலையை பாடுற, எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடுறேன்னு சொல்லி நேரத்தை கழிச்சிட்டு இருக்காத, காசெல்லாம் ஒண்ணு வராதுன்னு சொல்லி வெளியே அனுப்பி விடுறாங்க. அவனும் அந்த ஏரியால இருக்கவங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்தி விட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அங்கேயுமே. அப்ப அவங்க அம்மா திட்டுறாங்க, இப்படியே இருந்தேன்னா உன்னை அவளும் கட்டிக்க மாட்டா, இந்த இடத்துல இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றல, உனக்காக என்ன பணக்கார வீட்டு பொண்ணா வருவா, போய் உருப்படியா ஏதாவது வேலையை பாடுறான்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் அப்படியே அவனின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இவளுக்கு அப்பா அம்மா கிடையாது, அக்கா மட்டும்தான். இவ ஒரு கண்டென்ட் கிரியேட்டரும் கூட. 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கா. இவள ஒரு இன்ஸ்டா செலிபிரிட்டின்னு கூட சொல்லலாம். ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிச்சிட்டு இருக்கா. நிறைய இவளை பாக்குறதுக்காக நிறைய ஃபேன்ஸ் வராங்க. அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு வராரு. இந்த பக்கம் நம்ம மாருதி என்ன பண்றாருன்னா, உட்காந்து ரேப் பாடலாம்னு சொல்லிட்டு வெளியே ஒரு இடத்துல வந்து ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா அதுதான் வந்து அவனியோட வீடு. அவங்க இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்றதை பார்த்துட்டு அங்க இருக்க செக்யூரிட்டி ஆளுகள்லாம் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி. இவங்க அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஏன் கேமரா உடச்சிட்டா காசை கொடுறான்னு சொல்லிட்டு. அப்பதான் மாருதி தடவையா அவனிய பாக்குறான். இவங்க தானே அந்த அவனி, பெரிய இன்ஸ்டா செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி எப்படியாவது இவங்க கூட கொலா பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த கதவுலயே வந்து அவனோட புகாவை வந்து எழுதி விட்டுட்டு போறான். அதையும் அவ ஸ்கேன் பண்ணி அவனை இவன் யாருங்கிறத அவ தெரிஞ்சுக்கிறா. இந்த பக்கம் வந்து ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டே வரான், அது யார் வீடுன்னு தெரியுதா, அந்த பெரிய இன்ஸ்டா செலிபிரிட்டியோட வீடு தான். நாம எப்படியாவது அவங்க கூட கொலாபரேஷன் போட்டோம்னா நம்மளோட சேனல் எங்கேயோ பெருசா போயிடும், கண்டிப்பா அதை பண்ணி நான் அதுக்காக நம்மளோட லோகோவை அங்க எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன், அவங்க கண்டிப்பா நம்மளை ஃபாலோ பண்றாங்க, நம்ம ஒரே நல்ல உச்சத்துக்கு போறோம், பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ தாண்டா பகல் கனவு கண்டுட்டு இருக்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, பேசாம வாடாங்கிற மாதிரி கூட்டு போயிட்டான். இவன் சொன்ன மாதிரியே அங்க அவனி என்ன பண்றானா, இவனோட பேஜஸ பார்த்துட்டு அவனை பாக்குறதுக்கு இவ்வளவு எதுவும் அட்ராக்ட் ஆகுது போல. அதனால அவனை பிடிச்சு போய் ஃபாலோ பண்றான். அதுக்கப்புறம் இங்க ஒரு ரேப் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. அதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவனி அந்த இடத்துக்கு வர்றான். நம்ம ஹீரோ அவனிய பார்த்தோன்னே அப்படியே அப்செட் ஆயிடுறான். அந்த இடத்துல பாட்டே பாட மாட்டேங்கிறேன், எல்லாரும் வெளியே போன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேகம் வந்து அங்கேயே பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். அந்த கான்சர்ட்டும் நல்லா முடியுது. அவனியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, யாரா அவன் லூசுத்தனமா இருந்தான், இந்த மாதிரி இடத்துக்குலாம் எதுக்கு அவனை கூட்டிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இவனை பாக்குறதுக்காண்டிதான் ஆக்சுவலி அவனி இங்க வந்திருக்கா போல. அவன் என்னை ஃபாலோ பண்ணா எப்படி இருக்குங்கிற மாதிரி அவ பேசிட்டே இருக்கும் போதுல பின்னாடியே மாருதி ஃப்ரெண்டோட பைக்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். எப்படி நீ சொன்ன மாதிரியே நடக்குது, இந்த மாதிரி சேரி பசங்களோட பழக்கம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மாருதி சைட்ல வந்து சொல்றான், இந்த மாதிரி எங்க கூட கொலாப் பண்ணிக்கிறீங்களா, நான் ஒரு ரேப்பர், இந்த மாதிரி ஒரு சேனல் வச்சிருக்கேன், அதுல வந்து நீங்க கொலாப் பண்ணீங்கன்னா நாங்க சீக்கிரமாவே முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்லியும் அவர் இருந்துட்டு, நான் எதுக்கு உனக்காக பண்ணணும், நீ பெரிய இன்ஸ்டா செலிபிரிட்டியா இல்ல நானா அப்படின்னு கேக்குறேன். என்ன சொல்ல, எங்க கூட கொலாப் பண்றீங்களா இல்லையான்னு கேட்டா திடீர்னு அவ காரை நிப்பாட்ட சொல்றா. அதே மாதிரி ஒத்துக்கிட்டா போல. ஆனா அந்த கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அது சுத்தமாவே பிடிக்கல. கார்ல இருந்து இறங்கி போய் மாருதியோட பைக்லயே ஏறிக்கிறா. ஃப்ரெண்ட் அங்கேயே நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டான். அவனும் பைக்ல போயிட்டு இருக்கும் போதுலயே அவ சொல்றா, உன்னோட வண்டி ஓட்டுற திறமையை நான் எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வண்டிக்கு முன்னாடி போய் ஏறி உட்காந்துட்டு அங்கேயே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண ஆரம்பிக்கிறா. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் வந்து கேக்குறான். இந்த மாதிரி வடப்பாவு சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டு போனேன், அப்புறம் நமக்கு தெரிஞ்ச இடத்துக்குலாம் அவளை கூட்டு போய் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சேன்னு சொல்லி இவன் அவன் கிட்டையும் அவ வந்து அவ ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது நைட் நேரத்துல போய் கண்ட ஃபுட்டை நீ சாப்பிட்டியா, நீ எப்ப இப்படி மாற ஆரம்பிச்சேன்னு கேட்டா அவன் ஏதோ ஒரு விதத்துல கியூட்டா தெரியறான், எனக்கு அவன் கூட இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்லி இவளும் சொல்லிட்டு இருக்கா. 2 பேத்துக்கும் ஒருத்தர் பிடிச்சு போய் 2 பேரும் ரொம்பவே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மாருதி என்ன பண்றானா, அவன் வீட்டுக்கு வந்து அவனிய கூட்டிட்டு வந்து அம்மா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். அவளுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அவ அப்பா அம்மாவே இல்லாத வளர்ந்த பொண்ணுங்கிறதுனால அவனோட வீடு எல்லாமே இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. அப்ப 2 பேரும் உட்காந்து மாடியில பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ வந்து தங்கச்சி கிடையாது, அக்காவா. எங்க உன் அப்பாவை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, எங்க
அப்பா வந்து எங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு எனக்கு 5 வயசா இருக்கும்போதே அவர் ஓடி போயிட்டாரு. அக்கா சொல்லுவா எப்பயுமே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் அவர அதுக்கப்புறம் தேடுறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுத்ததில்ல அப்படின்னு சொல்லி அவன் லைஃப்ல உள்ளத சொல்றான். எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ரொம்ப பெரிய ஆளா ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் எங்க அப்பா, அம்மா எல்லாரும் ஒரு வாட்டி கார்ல போயிட்டு இருந்தோம். ஒரு ஆக்சிடென்ட்னால தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அதுல இருந்து நான் மட்டும் எப்படியோ வெளிய வந்துட்டேன். ஆனா என் அப்பாவும், அம்மாவும் அதுக்குள்ளேயே இருந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தனியாவே ஆயிட்டேன். எனக்கு சண்டை போடுறதுக்கு கூட யாரும் கிடையாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அவன் தான் வந்து அவள ஆறுதல் படுத்துறான். அப்படி இவங்க 2 பேரும் லவ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவனி வந்து லவ் பண்றதா அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப. வேற ஏதோ பிரச்சனை போல அக்காக்காரி வந்து திட்டிட்டு இருக்கா. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி ஒரு லூஸ்தனமான ஒருத்தன் கூடயா நீ வந்து லவ் பண்ணிட்டு இருக்க? அவனும் நம்மளும் வேற வேற. அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கேன். இவ கோவப்பட்டு அப்படியே வெளியே வந்துடுறான். அங்கதான் மாருதி நிக்கிறான். வண்டியில ஏறி அப்படியே 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போகும்போது தான் அவ சொல்றா, நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன். அதனாலதான் என் வீட்ல பிரச்சனைன்னு சொல்லும்போதே இவனுக்கு பெரிய ஷாக்கு. அவனி அப்படியே வந்து இவன் வீட்டுக்கு வந்துட்டா. அப்பதான் வந்து அவளோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. வெளியே வந்தா ஃப்ரெண்டு வந்து பேக் கொண்டுட்டு வர்றா. வந்து சொல்றா, கொஞ்ச நாளைக்கு நீங்க 2 பேரும் கோவால இருக்கிற அவங்களோட பீச் ஹவுஸ்க்கு போயிருங்க. அப்புறம் அவங்க அக்காவும் அவங்க அக்கா வீட்டுக்காரும் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கார்ல இருக்காங்க. கீழே போறான் இவன் பேசுறதுக்காக. அவனி வந்து அவ ஃப்ரெண்டுட்ட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு இடத்துல எதுக்குடி நீ இருக்க? உனக்கு இதெல்லாம் தலையெழுத்தா? எவ்வளவு லக்ஸுரியா வாழ்ந்த ஒரு பொண்ணு நீனு. இந்த கோவா ட்ரிப் நீ போயிட்டு வா. போயிட்டு வந்தோடனே டாக்டர்கிட்ட பேசி இந்த குழந்தைய வந்து நம்ம அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்டு சொல்ல இவளுக்கு ரொம்பவே கோவம் வந்தது. என் ஃபியூச்சர்ல நான் என்ன பண்ணணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி அவகிட்ட ரொம்ப அக்ரெசிவா பேசி விட்டுறா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாருதி வந்து அவங்க அக்கா கிட்ட பேசினா அவ சொல்றா, என் தங்கச்சியை விட்டுரு, அவளுக்கு எதுவுமே தெரியல. இப்ப நடந்தது எல்லாத்தையுமே நம்ம மறந்துருவோம். எப்படியாவது அவளை பேசி என் கூட கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வை அப்படின்னு சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிறான். இல்ல நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த கார் டிரைவர் வந்து கூப்பிட்டு மாருதிய பேசுறாரு. இப்போ வந்து இவங்க சொல்றதெல்லாம் விட்டுரு. நீ அவளை லவ் பண்றேனே வச்சுக்கலாம். பட் ஆனா இப்ப குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நீ எப்படி கான்செப்ட் பண்ணுவ? நீ எப்படி உன் வாழ்க்கையில முன்னேறுவ? கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நீ இருக்கணும். உன்னோட ஃபியூச்சரை நினைச்சு நீ முடிவெடு அப்படி சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் கோவாக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பி பைக்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துல பைக் பிரச்சனை ஆயிருது. பைக்கை உருட்டிட்டே வரும்போது ஒரு போலீஸ்கார் அங்க வருது. அவர்ட்ட வந்து கேக்குறான், இந்த மாதிரி எங்க பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, நாங்க கோவா போறோம். பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் ஏதாவது இருக்கான்னு கேட்டா அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு அந்த போலீஸ்கார் சொல்றாரு, என்னடா இன்னும் ஓனர் வரலையா? எவ்வளவு நாளைக்கு இந்த ஹோட்டலை வச்சுட்டு பாடா படுத்த போறீங்க? சீக்கிரமாவே எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. போன வாரம் நான் இதைத்தான் சொன்னேன், கேட்கவே இல்லை. இப்ப இதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ண போறீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இல்ல சார், நாளைக்கு ஸ்விம்மிங் பூல்ல இருக்க தண்ணியெல்லாம் வந்து நாங்க வெளியேற்றிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது அந்த ஹோட்டல்ல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லாம அது ரொம்பவே இப்ப மோசமான நிலைமையில இருக்கு. உள்ள ஒருத்தன் வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அத. சரி, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கட்டும், அப்புறம் வண்டி சரியானனே அவங்க கோவா கிளம்பி போயிருவாங்கன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு ரூம் கீயை கொடுத்து அவங்க 2 பேரும் அங்கேயே ஸ்டே பண்றாங்க. அப்பதான் மாருதிக்கு வந்து என் ஃப்ரெண்டு கால் பண்றான். என்னடா செய்ய போற அப்படின்னு கேட்டா, நான் எங்க அப்பா மாதிரி ஆகிறதுக்கு விரும்பல. அப்பதான் தெரியுது எங்க அப்பா ஏன் என்னை விட்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 2 பிள்ளைகளை வச்சுட்டு அவர் ஃபியூச்சரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போயிருக்காரு. ஆனா நானும் அதே தப்பு செய்ய விரும்பல. எனக்கு அந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட ஹெட்செட் போட்டு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கான். வந்து அவனிக்கு பாத்ரூம்ல இருக்கும் போல கேக்குது. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோவப்பட்டு அவ வெளியே போயிடுறா. அப்புறம் மறுநாள் ஆகுது. அவன் மேல இருக்க கோவத்தினால ஸ்விம்மிங் பூல்ல வந்து தனியா படுத்து கிடக்கா அவ. அந்நேரம் தான் மாருதி உள்ள வந்து அங்க வேலை செய்யற பையன்கிட்ட கேக்குறான், இங்க ஏதாவது பக்கத்துல பைக் ரிப்பேர் பண்ற ஷாப் இருக்கான்னு கேட்டா, இருக்கு 3 கிலோமீட்டர்லன்னு சொல்றான். சரி, ஓகே, எனக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஆர்டர் பண்ணி வை அப்படின்னு சொல்லி அவனும் சரின்னு சொல்றான். சரி சார், ஆனா நீங்க மேடம் வேகமா வெளியே வர சொல்லுங்க. நான் வந்து ஸ்விம்மிங் பூல்ல இருக்க தண்ணியை ட்ரெயின் பண்ண போறேன். இங்க ஒரு சில பிரச்சனை இருக்கு. அப்புறம் போலீஸ் வந்து என்னத்தான் திட்டுவாங்கன்னு சொல்லி, சரி நான் சொல்லிட்டு போறேன், நீ உன் வேலையை போய் பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்புறம் வந்து மாருதி வந்து அவனிட்ட சொல்றான், இந்த மாதிரி நீ வேகமா வெளியே வந்துரு, இங்க ஏதோ வேலை இருக்காமா, நான் போய் என் பைக்கை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி, பைக்கை ரிப்பேர் பண்றதுக்கு காசு வேணும் இல்ல, என் பேக்ல இருக்கு எடுத்துட்டு போன்னு சொல்றான். அவனும் அங்க இருந்து எடுத்துட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற பையன் வந்து ஸ்விம்மிங் பூல் மெயின்டெனன்ஸ் பண்ற இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல தண்ணி வந்து அதிகமாயிட்டே போகுது. அதை பார்த்துட்டு இந்த ரிப்பேர் பண்ண வந்தவன் எதையுமே ரிப்பேர் பண்ணாம ஏன் உயிரை பிடிச்சு வாங்குறான், நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இருக்க சுவிட்ச் போர்ட்ல ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கு. அந்நேரம் அவனுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவனும் சுத்தி முத்தி பாக்குறான், எதுவுமே இல்ல. பயத்துல அவன் டார்ச் லைட் கூட ஆன் ஆக மாட்டேன். அப்புறம் டார்ச் ஆன் ஆயிருச்சுன்னு வந்து யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு இருக்கான். பார்த்தா ஒரு முதல்ல வாயை திறந்துட்டு வந்து அப்படியே அவன் தலையோட கவ்வி அங்கேயே அவன் அப்படியே சாவடிக்குது. அந்த இடமே அப்படியே ரத்த வெள்ளத்துல மிதக்குது. இந்த பக்கம் ஃபுட் ஆர்டர் பண்ணான்ல, அவனும் டெலிவரி பண்றதுக்காக வந்துட்டான். கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான், யாருமே வர மாதிரி தெரியல. சரி, ஸ்விம்மிங் பூல்ல யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்து அவனிய கூப்பிட்டா அவ வந்து காதுல ஹெட்செட் மாட்டிட்டு படுத்திருக்கனால எதுவுமே அவளுக்கு கேட்கல. சரி, ஃபுட்டு அங்கனே வச்சுட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு அங்கனே வச்சுட்டு அவன் எங்க இருந்து கிளம்புறான். பைக்கு கிட்ட போயிட்டு ஏதோ அவனுக்கு வர மாதிரி தெரியுது.
என்னன்னு சொல்லி நின்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா முதல்ல அப்படியே வெளிய வந்து அவன அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பைக்கையே அப்படியே தூக்கி வீசுது. அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு பார்க்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த முதல்ல அப்படியே அவன தலையோட கவ்விட்டு அப்படியே அந்த புதருக்குள்ள போயிருது. அவனும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி பார்த்துருப்பான். ஆனா அந்த அவனி காதுல மாட்டியிருக்கனால அவளுக்கு எதுவுமே கேட்டிருக்காது. இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தா அந்த தண்ணி எல்லாம் அப்படியே ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ரிப்பேர்னால. அது இவளுக்கு தெரியவே இல்ல இப்ப கூட. இந்த பக்கம் இவன் பைக்கை ரிப்பேர் பண்ண வந்தான்ல, நைட்டு ஹெல்ப் பண்ண போலீஸ் தான் வந்து என்ன ரிப்பேர் ஆயிருச்சா பைக்குன்னு கேட்டா, இல்ல இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவருக்கு வந்து ஒரு டியூட்டி வருது. என்னன்னா ஊருக்குள்ள வந்து முதல்ல வந்துருச்சு. அதனால எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, சீக்கிரமாவே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அதனால நான் டியூட்டிக்கு போறேன், நீங்க பார்த்துட்டு வேகமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவ கண்ணை முழிச்சு பார்த்தா தண்ணி கீழே வரைக்கும் வந்துருச்சு. எப்படி அவளுக்கு மேல போறதுன்னே தெரியல. ஒண்ணு அந்த டெலிவரி பாய் கூப்பிடுற எப்பயாவது மேடம் கண்ணை திறந்து பார்த்துருந்துருக்கணும். எதையுமே பார்க்காம போனா போச்சுடாங்கிற மாதிரி தூங்கினா. அதனாலதான் இவளுக்கு இவ்வளவு பிரச்சனை இப்ப. அப்புறம் அங்க இருக்கிற துண்டு, அவளோட ஷர்ட்டு, அவளோட ஹெட்செட் எல்லாத்தையும் போட்டு ஒரு கயிறு மாதிரி ரெடி பண்ணி தூக்கி போட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அதை பண்றா. பண்ணிட்டு தூக்கியும் போடுறா. மேல இருக்க டேபிள்ல விழுந்து அது நல்லா வெயிட் தாங்குற மாதிரி இருக்கு. அவ இழுத்து பாக்குறா அந்த டேபிள. இழுத்து பார்த்தா அதுல இருந்து ஃபோன் கீழ இருந்து விழுகுது. அந்த டிஸ்ப்ளேவே உடைஞ்சிருச்சு. சரி ஓகே நம்ம வாய்ஸ் மூலியமா பேசலாம்னு சொல்லி அவனுக்கு கால் பண்ணா. இங்க மழை பெய்யறதுனால அவன் கால் அட்டெண்ட் பண்ணல. இப்ப இந்த மாதிரி அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கும்போல மேல அந்த டேபிள இழுத்தால அது அப்படியே வந்து அவ தலை மேலேயே விழுந்து அங்கேயே மயங்கி போறா. அப்பதான் இந்த பக்கம் இவன் வந்து ரூம்ல தேடி பாக்குறான். அவளை காணோம். சரி ஸ்விம்மிங் பூல்ல போய் பார்க்கலான்னு பார்த்தா தண்ணி எல்லாம் ட்ரெயினா இருக்கு. போகலான்னு பாக்குறான். ஸ்விம்மிங் பூல்ல எட்டி பார்த்தா அவ அங்க அப்படியே விழுந்து கிடக்கா. அதை பார்த்தா அவனி அவனின்னு கத்துறான். ஆனா அவளுக்கு எதுவுமே கேட்கல. ஏன்னா அவ மயக்கத்துல இருக்கா. சரி ஓகே பக்கத்துல இருக்க ஏணியை வச்சியாவது கீழே இறங்கி காப்பாத்திடலான்னு பார்த்தா அந்த ஏணியை பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. சரி அவளுக்கு தண்ணிய தொளிப்போம்ன்னு சொல்லிட்டு அங்க லைட்டா ஏறுற மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்கு. அது மேல இருந்து வாட்டர் கேன தண்ணியில தொளிக்கிறான். அப்புறம் அவ முழிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே நான் ஹெல்ப்புக்கு யாராவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதுலயே அந்த நட்டு கலண்டு அப்படியே அவன் ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறான். விழுந்ததுல அவன் கை அப்படியே உடஞ்சிருக்கும். காப்பாத்த வந்த நீ ஏன் உள்ள விழுந்துட்டேன்னா உங்களை யாரா இப்ப காப்பாத்துறது. சரி ஓகே உன் கைக்கு எதுவும் ஆகாது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சொடக்க போடுறா பார்க்கணும். அந்த கை அப்படியே சரியாயிருது. இந்த பிரச்சனை எல்லாமே ஒன்னாலதான். எதுக்கு இப்ப கோவா போகணும், எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான் சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. சரி ஓகே நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா அங்க சரியா டவர் ரீச் ஆக மாட்டேங்குது. கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால. இவளும் ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திக்கிட்டு இருக்கா. பட் ஆனா அங்க யாருமே வர மாதிரியே தெரியல. அதனால இவன் என்ன பண்றான்னா கீழே ட்ரைனேஜ் ஆயிருக்கும்ல அந்த தண்ணி, அது வழியா போய் வெளியே எங்கேயாவது போறதுக்கு வழி இருக்கான்னு சொல்லிட்டு அதை கலட்டிட்டு உள்ள போய் பாக்குறான். பார்த்தா எந்த ஒரு வழியுமே அவனுக்கு தெரியல. அதனால மறுபடியும் அவன் மேல வந்துடுறான். அந்த நாய் வேற குலைச்சுக்கிட்டே இருக்கு. இவன் சொல்றான் நான் அப்பயே உன்னை ஸ்விம்மிங் பூல் விட்டு வெளியே வான்னு சொன்னேன்ல, அறிவே இல்லாம இதுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்னு சொல்லி மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறான். அதனால அவ கோவப்பட்டு நான் போய் அந்த ட்ரைனேஜ்ல ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து வெளியே போயிடுறேன், உன்னையெல்லாம் கூட்டு போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போறா. அவ இவன் கிட்ட பேசிக்கிட்டே போறா. பார்த்தா அந்த நாய் மறுபடியும் குலைக்க ஆரம்பிக்குது. எதுக்குடான்னு பார்த்தா அந்த ட்ரைனேஜ் வழியா அப்படியே ஒரு முதல்ல தலைய மேல தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. பார்த்தோன்னே இவனும் அவனி அவனி கொஞ்சம் திரும்பி பாருமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். பட் ஆனா இவ போயிட்டே இருக்கா. இம்மா முதலமா அப்படின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு தெரியுது. அப்புறம் திரும்பி பார்த்துட்டு அப்படியே மெல்லமா என்கிட்ட வந்துரு, ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி அவளும் அப்படியே மெல்லமா அவங்கிட்ட வர்றா. பார்த்தா அந்த முதல்ல வேகமா வந்து அட்டாக் பண்ற மாதிரி வருது. இவங்க 2 பேரும் கீழே விழுந்த டேபிள் எடுத்து அவங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிறாங்க. என்ன அந்த முதல்ல என்ன நினைச்சுச்சுன்னு தெரியல. அப்படியே யூ டர்ன் போட்டு அங்கன போய் படுத்துருச்சு வாயை திறந்து. என்னாச்சு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம சேஃபா இருக்கோம், வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு கையில ஒரு தீப்பந்தத்தோனை ரெடி பண்ணி வச்சுட்டு நைட் எல்லாம் நம்ம இங்கேதான் இருந்தாகணும், யாராவது வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. ஒரு ஆள் தூங்க ஒரு ஆள் பார்க்கன்னு இந்த மாதிரி அந்த நைட்டு ஃபுல்லா போகுது. அவன் கண்ணை முழிச்சு பாக்குறான். பக்கத்துல அவனி அந்த முதல்ல கடிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. டக்குன்னு முழிச்சு பார்த்தா இது எல்லாமே அவனோட கனவு. அவனி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவ சொல்றா இந்த முதல்ல வந்து நம்மள அட்டாக் பண்ணாது, அது மாசமா இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்லி. என்னது மாசமா இருக்கா, அதுக்கு எப்ப பசி வரும், நம்மள எப்ப திங்குனே தெரியாது. ஐயோ நம்ம என்னதான் பண்றதுன்னு யோசிக்கும் போல 2 பேத்துக்குமே ரொம்ப பசிக்குது. மேல வந்து ஃபுட்டு நாய்கிட்ட இருக்குல்ல, அதை பார்த்துட்டு உன் நாய் ரொம்ப புத்திசாலியான நாயா, ஏதாவது ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கியான்னு கேக்குறான். அதெல்லாம் உன்னை விட ரொம்ப புத்திசாலிதான் சொல்லேன். சரி இப்ப அது என்னன்னு பாத்துருவோம்னு சொல்லிட்டு அந்த நாயை சாப்பாடை தூக்கி போட சொல்றாங்க. பார்த்தா கரெக்டா முதல்ல வாய்க்கிட்டே போடுறது. முதல்ல யாரா இவன் தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சல் அப்படியே கடிச்சு துப்பிடுது. இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேத்துக்கு அள்ளு விட்டுருச்சு. எப்படியாவது இந்த இடத்துல தப்பிச்சு போகணும்டா, அந்த முதல்ல முழிக்கிற வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம 2 பேரும் செத்தோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சரி ஓகே அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு மேல ஒரு லைட் இருக்கு, அது மேல ஏறி உடைச்சா அங்கிட்டு இருந்து எப்படியாவது காலை வச்சு நம்ம மேல போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டு இவளை தூக்கி அவ தோல் மேல வச்சு லிஃப்ட் பண்றான். அவளை தூக்கவும் செய்யறான். ஆனா அவளுக்கு எட்டல. அதுக்குள்ள இந்த பக்கம் மழை பெஞ்சு அந்த முதல்ல எழுப்பி விட்டுருச்சு. இவன் வேகமா ஏதாவது
பண்ண அவனியே அந்த முதல்ல பக்கத்துல வந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவளும் ஒரே குத்து விடுறான். அந்த லைட் அப்படியே உடையுது. அதுக்குள்ளேயே அந்த முதல்ல இவன் காலு கிட்ட வரையும் அவன் அப்படியே அங்கிட்டு இருந்து ஓடிட்டான். ஆனா இவன் என்ன சொல்றான், அவனி காலை தூக்கி மேலேயே வச்சுக்கோ, கீழே விட்டுறாத, அது காலை கடிச்சிரும்னு சொல்லி அவளும் முடிஞ்ச அளவுக்கு உடம்பு ஃபுல்லா தூக்கி வச்சிருக்கு. ஆனா எவ்வளவு நேரம் தான் பிடிச்சிட்டு இருக்க முடியும்? ஏன்னா அவ கை அப்படியே ரத்தமா ஒழுக ஆரம்பிக்குது. இவன் இங்க இருந்து கட்டையை தூக்கி அடிக்கையும் இவன் பக்கமா வந்து அட்டாக் பண்ண வருது. இவன் என்ன பண்றான்னா அந்த டேபிள இவனுக்கு முன்னாடி வச்சுட்டு நகட்டி நகட்டி அந்த ட்ரைனேஜ் பக்கத்துல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ முடிவு பண்ணிட்டான், அந்த ட்ரைனேஜ்குள்ள எப்படியாவது அந்த முதலைய தள்ளினா தான் நம்ம இங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சை வச்சு அந்த முதலைய அப்படியே உள்ள தள்ள ட்ரை பண்றான். தட்டி தட்டி அப்படியே அந்த ட்ரைனேஜ்குள்ள அந்த முதலைய தள்ளிடுறான். இவளும் இந்த பக்கம் கீழே விழுந்துடுறா. அப்புறம் போய் 2 பேரும் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அந்த முதல்ல என்ன நான் போகலடா, இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை தூக்கிட்டு மேல வருது. 2 பேத்துக்கு அள்ளு விட்டு அந்த ட்ரைனேஜ் மூடியை வச்சு சட்டு சட்டுன்னு அடிக்கிறாங்க. அது வழியில அப்படியே ட்ரைனேஜ்குள்ள போயிருது. அந்த மூடியை போட்டு 2 பேரும் மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. என்னானாலும் இந்த மூடியை விட்டு எந்திரிச்சிடக்கூடாது, ஃபுல் வெயிட்டையும் போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சு அந்த ஸ்விம்மிங் பூல் தண்ணியால நிரம்ப ஆரம்பிக்குது. அப்பதான் இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னால வந்து இப்போதைக்கு குழந்தைக்கு ரெடி ஆக முடியாது, நிறைய இருக்கு, இதுல இருந்து நான் மாட்டிக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன நீ மட்டும் தான் வந்து ரெடி ஆகலன்னு நினைக்கிறியா? நான் கூட தான் அதுக்கு ரெடி ஆகல. நான் மட்டும் என்ன 10 பிள்ளைய பெற்றுட்டு 11வது பிள்ளைக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கு, நீ உண்மையா இருக்க, நான் பொய்யா இருக்கேங்கிற மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடுறாங்க. இது ஒன்னும் ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ற மாதிரி கிடையாது. குழந்தைய வளர்க்குறது அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என் அக்காவை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி மோசமான வாழ்க்கைக்குள்ள நான் வர்றதுக்கு விரும்பல. உனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது, ஏன்னா நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. நான் அப்படி கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தேன்னு எனக்கு தான் தெரியும். இன்னமும் நான் கஷ்டப்படுறதுக்கு விரும்பல. அதே மாதிரி உன் காசுல உட்காந்து சாப்பிடறதுக்கும் நான் விரும்பல அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இது மட்டுமா இருக்கு, இப்ப நான் வந்து குழந்தைய பெற்றுட்டு அந்த ஒரு வாட்டர் டேங்க் இருக்கிறதுல மொத்த குடும்பத்தையும் உட்காந்துக்கிட்டு எங்க அம்மா நீ பிள்ளைங்கன்னு சொல்லி நசநசன்னு வாழ சொல்லிட்டேன். நீங்க வேற வேலை இல்லையா உனக்கு? இந்த மாதிரிதான் லூசுத்தனமா யோசிச்சுட்டு இருப்பியா? அதுக்குதான் சொல்றேன் குழந்தைய அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லி இவன் சொல்றான். நீ சொல்ற மாதிரி எல்லாமே என்கிட்ட இருக்குதான், பட் ஆனா உன்கிட்ட இருக்கிற எதுவுமே என்கிட்ட கிடையாது. எனக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு, அங்க பாசம் நிறைய இருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதனாலதான் எனக்கு இந்த குழந்தைய கொல்றதுக்கு மனசு வரல. நான் ஒரு பெரிய பங்களால தனியா வளர்ந்தேன். ஒருவேளை இந்த குழந்தை இருந்துச்சுன்னா நான் வந்து லோன்லியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண மாட்டேன்னு தான் நினைச்சேன். அதே தான் நானும் சொல்றேன். உனக்கு எதுவுமே இப்ப தெரியல. எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். உன்னை ஏமாத்திட்டு போறதுக்காக இதை நான் சொல்லல. நம்ம நல்லதுக்கு, நம்ம ஃபியூச்சருக்கு தான் நான் அதை சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி 2 பேரும் பேசி சமாதானம் ஆகி 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சரி ஓகே, இங்க இருந்து எப்படி தப்பிக்கலான்னு பார்த்துட்டு அவங்க 2 பேரும் எடுத்து வச்ச கயரை அங்க இருக்கிற அந்த லேடர் மேல போட பாக்குறாங்க. பார்த்தா அது கூட துருப்பிடிச்ச கையோட வந்துருச்சு. இது ஹோட்டல்ல இல்ல துருப்பிடிச்ச கம்பியாடா அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். மேல பார்த்தாதான் தெரியுது இந்த முதலைக்கு மட்டும் எங்க இருந்துதான் வழி கிடைக்கும்னே தெரியல, வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்களால வெளியே போக முடியல. அந்த முதல்ல வந்து அந்த நாயை நோக்கி வந்துட்டு இருக்கு. இவளுக்கு அந்த நாய் தான் எல்லாமே. ரொம்பவே கஷ்டப்படுறா அதை நினைச்சு. சரி ஓகே, எப்படியாவது நம்ம அதை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் தோல் மேல ஏத்தி நிப்பாட்டி அதை எடுக்கலாம்னு ட்ரை பண்றா. பட் ஆனா அதுக்குள்ள அந்த முதல்ல வந்து அந்த நாயை கடிச்சு அப்படியே தின்றுது. இதை பார்த்து அவ ரொம்பவே அழுகுறா. இவன் தான் வந்து சமாதானப்படுத்துறான். சரி அதுக்கப்புறமாவது சோனமுத்தா வெளியே போனியாடா அப்படின்னு அந்த முதல்ல பார்த்தா வெளியே போகல. மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தொப்புன்னு விழுகுது. அதுக்கு தண்ணியை பார்த்தோன்னே ஜாலி ஆயிடுச்சு. அந்த ஸ்விம்மிங் பூலே அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு 2 பேரும் பள்ளி மாதிரி செவத்தோட ஒட்டி நிக்கிறாங்க. உடனே அவன் என்ன சொல்றான், நான் எப்படியாவது இங்க இருந்து இந்த முதலைய வந்து டைவர்ட் பண்றேன், நீ போய் அந்த ட்ரைனேஜுக்குள்ள போய் யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்டு கூட்டிட்டு வா, என்னை காப்பாத்துறதுக்கு இந்த இடத்துக்கு கண்டிப்பா வருவேல அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றேன். ஆனா நமக்கு வேற வழி கிடையாது, இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் அந்த ட்ரைனேஜுக்குள்ள வந்து அனுப்பி விடுறான். இவ ட்ரைனேஜுக்குள்ள போய் பாக்குறா. ஒரு லைட்டரை கையில வச்சுட்டு பார்த்தா எதுவுமே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு இடம் தூக்குற மாதிரி இருக்கு. அதை தூக்கிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு உள்ள கை விட்டு பார்த்தா இந்த செத்து போனவனோட கை தான் கிடைக்குது. அதுல ஒரு டார்ச் லைட் இருக்கு, அதையும் எடுத்து வச்சுக்கிறா. அப்புறம் ஒரு போன் கிடைக்குது. அந்த இடத்துல போன் வேற அடிச்சுட்டே இருக்கு. அந்த போனை அட்டன் பண்ணா யாருன்னு பார்த்தா போலீஸ்கார் தான். பட் ஆனா அவருக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. ஆக்சுவலி இந்த போலீஸ்காரர் எதுக்கு கால் பண்ணி இருந்திருப்பாருன்னா, என்னடா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு தான். அவன் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாதனால டைரக்டாவே அந்த ஹோட்டலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வராரு. ட்ரைனேஜுக்குள்ள போனவன் என்ன ஆனான்னு பார்த்தா அந்த போன் எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா கால் போகல. அந்த இடத்துல என்னடா வருதுன்னு பார்த்தா முதல்ல அந்த ட்ரைனேஜுக்குள்ளேயே வருது போல. அதை பார்த்துட்டு ரொம்பவே அமைதியா இருக்கா. அதை முதல்ல சுத்தி முத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு யாருமே இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சோன்னே தான் அந்த இடத்த விட்டே போகுது. அதுக்குள்ளே இந்த போலீஸ்கார் வந்து வந்துட்டாரு கரெக்டா. ஸ்விம்மிங் பூல் பக்கமா வந்து பார்த்தாதான் தெரியுது அந்த முதல்ல மறுபடியும் மேல வந்துருச்சு. அந்த முதல்ல நல்லா ஜாலியா பிக்னிக் வந்தவங்க மாதிரி கீழே போக மேல வர ட்ரைனேஜுக்குள்ள போக அப்படின்னு அந்த இடத்தையே அப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அவர் அப்படியே பயந்து போறாரு. கொஞ்சம் கீழே பார்த்தாதான் தெரியுது ஹீரோ இருக்கிறது. ஐயோ நீ என்னடா உள்ள மாட்டிக்கிட்ட, எப்படியாவது நான் உன்னைய காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏணி எடுக்க வண்டியில கயிறை கட்டிட்டு அவர் அப்படியே கீழே இறங்குறாரு.
பார்த்தா அந்த முதல அப்படியே அவர ஒரே ஆளு அப்படியே முழுங்கி கடிச்சு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. இத பார்த்து அவன் ரொம்பவே பயந்து போறான். பயந்து போயிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்தா இன்னொரு முதல அந்த இடத்துலயே தான் படுத்து கிடக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல 2 முதல இருந்திருக்கு. அதுவே நமக்கு இப்பதான் புரிய வருது. அவர இன்னமும் இழுத்துட்டு தான் இருக்கான். ஆனா வந்து அந்த முதலைக்கிட்ட இருந்து அவர் தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா விடுற மாதிரியே தெரியல. அது அப்படியே முழுசா அவர கடிச்சு திங்கிது. அந்த கயிற இன்னும் பிடிச்சு இழுத்துட்டு தான் இருக்கு. அப்படியே ஒரு 4 சொலட்டு சொலட்டுது. சொலட்டுறதுல அந்த ஜீப் வந்து கண்ணாடிய உடைச்சுக்கிட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள வந்து பாதியில விழுந்து, முழுசாவும் உள்ள விழுகாம, வெளியயே இல்லாம பாதியில தொங்கிக்கிட்டு இருக்கு. அவனி வந்து அப்பதான் அந்த ட்ரைனேஜ்ல இருந்து வெளிய வந்துட்டா. ஒரு வெளிய போற வழிய பார்த்துட்டு. சரி எப்படியாவது இந்த முதலைக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, அந்த ஜீப்புக்குள்ள ஏறி உட்காரணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏறி உட்காருறாங்க. பார்த்தா அந்த இடத்துல 2 முதல இருக்கு. அந்த ஜீப்பையே சுத்தி வந்துகிட்டு இருக்கு அந்த முதல. அந்த ஜீப்புக்குள்ள ஒரு கன் இருக்கு. அதையும் எடுத்து வச்சுட்டு பின்னாடி இருக்க கண்ணாடிய உடைச்சு வெளிய போயிரலான்னு போறாங்க. போயிட்டு இருக்கும்போதே இன்னொரு முதல்ல உஷாராயி இவங்கள கடிக்கிறதுக்காக ஜீப்புக்குள்ள வந்துருச்சு. இதுக்கு மேல வந்து தப்பிக்க முடியாது. இத கொன்னாதான் முடியும்னு சொல்லிட்டு அந்த கன்ன வச்சு சுடுறாய்ங்க. அவ கரெக்ட்டா சுடாம ஜீப்போட பெட்ரோல் டேங்க்ல பட்டு அந்த ஜீப்பே அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அங்க இருந்து 2 பேரும் அப்படியே தண்ணிக்குள்ள விழுகுறாங்க. ஒரு முதல்ல இப்ப செத்து போயிருச்சு. இத பார்த்து அவன் ரொம்பவே பயந்து போறான். இவ தான் வந்து சமாதானப்படுத்துறா. ஒண்ணும் இல்ல நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிரலாம். கீழ ட்ரைனேஜ் கிட்ட ஒரு வழி பார்த்தேன். அது வழியா மட்டும் தான் நம்மளால வெளிய போக முடியும். வா போலான்னு சொல்லி கூப்பிட்டா, இல்ல என்னால முடியாது. நீ போன்னு சொல்றா. நீ என்னை நம்புறேல. அதனால என் கூட வந்தே ஆகணும். நம்ம 2 பேரும் எப்படினாலும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ தான் கம்பல் பண்ணி அவன கூட்டிட்டு அப்படியே ட்ரைனேஜுக்குள்ள போறா. கூட்டிட்டு போய் அப்படியே ட்ரைனேஜ்ல இருந்து இவங்க வெளிய வர்றதுக்கு எந்த வழிய சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரைனேஜ் வந்து டபுள் சைடு ஸ்வாப் ஆகுற மாதிரி இருக்கு. அது வழியா வெளிய போலான்னு சொல்லி அவ கரெக்ட்டா வெளிய வந்தா. ஆனா இவன் வெளிய வரும்போதுல கரெக்ட்டா அவனோட கால் அதுல மாட்டிக்குது. அந்த இடத்துல பார்த்தா முதல்ல வந்துகிட்டு இருக்கு. இவ தான் கஷ்டப்பட்டு அவன் கால எடுக்க ட்ரை பண்றா. ஆனா இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அவங்க அப்பாவ எப்படி காப்பாத்தாம விட்டுட்டோம் அப்படிங்கிறது இவளுக்குள்ள கில்ட்டாவே இருக்கும். அத பத்தி யோசிச்சுட்டே கடைசியா அவன் கால எப்படியோ வெளிய எடுத்து விடுறா. பார்த்தா அவன் தண்ணிக்குள்ளேயே அப்படியே மயங்கி போறான். இவ தான் கஷ்டப்பட்டு அவன இழுத்துட்டு வெளிய வரா. கரைக்கு வந்துட்டாங்க. அவளும் ட்ரை பண்றா. நீ கண்ண மூடி ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அவன அமுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே செத்து போயிட்டான் போல அப்படின்னு நினைச்சு இவ ரொம்பவே அழுகுறா. அப்பதான் அவன் குடிச்ச தண்ணியெல்லாம் துப்பிட்டு கொஞ்சம் சுய நினைவுக்கே வரான். அவன் முழிச்ச உடனே கேள்வி என்ன கேக்குறானா, நான் உயிரோட தான் இருக்கேனா இல்ல எதுவும் சொர்க்கத்துல இருக்கேனா, என் கால் மரத்து போயிருச்சு, கால் இருக்கிறதே எனக்கு தெரியல, அந்த முதல்ல என் காலை கடிச்சிச்சான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன் கால் உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் இந்த இடத்துல தப்பிச்சதோட இந்த கதை இங்கேயே முடியுது. இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.